சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பண்ணப்பட்டியில் திருக்குறளை பனை மற்றும் தென்னை ஓலைகளில் எழுதும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு பள்ளி ஆசிரியரான பாஸ்கர், மஞ்சுளா, சாந்தி, விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு அழியாத மையினால் 2 பனை ஓலையிலும் மீதமுள்ள 2 தென்னை ஓலையிலும் திருக்குறளை எழுதினர். திருக்குறள் ஒப்புவிக்கும் மாணவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் 25,000 ரூபாய் வழங்கப்படுவது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வாக இது நடத்தப்பட்டது. மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் மேற்கு கடற்கரை அரபிக்கடல் பகுதியில் ஜூன் 1 முதல் ஜூலை 31 வரை 60 நாட்கள் மீன்பிடி தடை விதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடை காலம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதை ஒட்டி ஆழ்கடல் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற விசைப்படகுகள் கரை திரும்பிய நிலையில் படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாநகர் அழகாபுரம் பகுதியில் ராஜா என்பவருக்கு சொந்தமாக கார்களுக்கு கூடுதல் சீட் தயாரிக்கும் பட்டறை உள்ளது. இந்த பட்டறையில் 4 கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தீ பற்றியதை அடுத்து 2 கார்கள் முற்றிலுமாக எரிந்து எலும்புக்கூடானது. பட்டறையில் வேலை பார்த்து வந்த ஊழியர்கள் மற்ற 2 கார்களையும் தீ பரவுவதற்கு முன்னரே பாதுகாப்பாக மீட்டனர். அருகில் இருந்த மரக்கடையிலும் தீ பரவியதால் மரச்சாமான்கள் எரிந்து நாசமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த எக்லாஸ்புரம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்கமல் வாணியம்பாடி LIC அலுவலகம் அருகே உள்ள வணிக வளாகத்தில் JCB உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். தனது இருசக்கர வாகனத்தை வணிக வளாகத்தில் நிறுத்திவிட்டு அவருடைய கடைக்கு சென்றுள்ளார். இரவு வீட்டிற்கு செல்வதற்காக வந்த அவர் இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் CCTV காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் திருட்டும் நபரை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் காய்கறி சந்தையில் வரத்து குறைவு காரணமாக 1 கிலோ பச்சை மிளகாய் 130 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோடை வெயில், வேர் அழுகல் நோய் போன்றவற்றால் பச்சை மிளகாய் சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்தைக்கு வரத்து குறைந்து பச்சை மிளகாய் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 80 ரூபாய்க்கு விற்ற பச்சை மிளகாய் தற்போது 130 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வேலூர் மாவட்டம் ஊசூர் அருகே தரமற்ற வகையில் சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் சாலை அமைக்கும் பணிகளை தடுத்து நிறுத்தினர். பழைய சாலையை அகற்றாமல் மண் நிரப்பி அதன் மீது தரமற்ற வகையில் சாலை அமைப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டவர்களும் உரிய விளக்கம் அளிக்காததால் பணிகளை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தினர். இன்று முதல் முல்லை பெரியார் அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் குமுளி அருகே உள்ள தேக்கடியில் தமிழக பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகே உள்ள ஷட்டர் பகுதியில் தண்ணீர் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சுரங்க வாய்க்கால் பகுதியில் உள்ள ஷட்டரை இயக்கி 300 கன அடி தண்ணீர் திறந்து வைத்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு கோயிலில் பக்தர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சனிக்கிழமையான இன்று தர்பாயரண்யேஸ்வரர் கோவில் மற்றும் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள சனீஸ்வர பகவான் கோயிலில் பக்தர்கள் இன்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகாசி அருகே சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் அவரது உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த பேக்கரி ஊழியரான தங்கபாண்டியன் கடந்த 29ஆம் தேதி பைக்கில் செல்லும் போது நிகழ்ந்த விபத்தில் மூளைச்சாவடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகளை உறவினர்கள் தானமாக வழங்கினர். பின்னர் அவரது உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இதனிடையே நிறை மாத கர்ப்பிணியாக உள்ள தங்கபாண்டியனின் மனைவிக்கு அரசு உதவ வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். சார் பிள்ளைப்பா
காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வைகுண்ட பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்ட பின் சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கருடாழ்வார் கொடியோடு எழுந்தருளினார். கள்ளக்குறிச்சி அருகே நீலமங்கலத்தில் புளிய மரத்தின் மீது தனியார் பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்து ஓட்டுநர் உட்பட 3 பேர் விபத்தில் படுகாயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் காணாமல் போன இளைஞர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். கடந்த புதன்கிழமை கொத்தமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவின் போது அதே கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரன் மகன் பிரசாத் என்பவர் திடீரென மாயமானார். இந்நிலையில் அவரை அதே பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து போலீசார் சடலமாக மீட்டனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் இந்த தீ விபத்தில் மின்சாதன பொருட்கள், 50,000 ரூபாய் பணம் உள்ளிட்டவைகள் தீயில் கருகி சேதமடைந்தன. இந்த விபத்து குறித்து தட்டார்மடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்த பைக்கை இளைஞர் ஒருவர் திருடிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஊத்தங்கரை நாராயண நகரில் வீட்டின் வெளியே நிறுத்தியிருந்த பைக்கை நள்ளிரவில் இளைஞர் ஒருவர் திருடிச் சென்றார். இதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் அதனை வைத்து போலீசார் திருடனை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தும் பணிகள் துரிதகதியில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் 248 பேருந்துகளில் தானியங்கி கதவு பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள போக்குவரத்து கழகம் முதற்கட்டமாக 200 பேருந்து தேர்வு செய்யப்பட்டு தானியங்கி கதவு பொருத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. மேலும் 2ஆம் கட்டமாக 268 பேருந்துகளில் தானியங்கி கதவுகள் பொருத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குன்னூர் ரயில் நிலையத்தின் கழுகு பார்வை காட்சிகளை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த தெற்கு ரயில்வே தற்போது மற்றொரு வீடியோவை பதிவு செய்துள்ளது. அந்த வீடியோவில் கேத்தி பள்ளத்தாக்கில் மலை ரயில் தவழ்ந்து செல்லும் கழுகு பார்வை காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னையிலிருந்து தஞ்சை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் உளுந்தூர்பேட்டை அருகே சாத்தனூர் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் அரியலூரைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் பிரமுகரான சிவகுமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கார் ஓட்டுநர் நவீன் மற்றும் உடன் பயணித்த பீட்டர் பிரான்சிஸ் ஆகியோர் படுகாயமடைந்தனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த எடைக்கல் போலீசார் உயிரிழந்தவரின் உடலை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.